வணக்கம். அகிலத்தின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நினைவேந்தல்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் நிலைப்பாடு பகிரங்கமாக அறிவித்தார் தினேஷ் குணவர்தன. ஜனாதிபதியின் வெளிநாட்டு விஜயங்களின் பின்னர் 10 புதிய அமைச்சர்கள் நியமனம். வடக்கு கிழக்கு வேறு நாடு அல்ல, தமிழர்களுக்கு சொந்தமானதுமல்ல சரத் வீரசேகர தெரிவிப்பு. கட்டண மாற்றங்கள் தொடர்பில் காரைநகர் பிரதேச சபையின் புதிய தீர்மானங்கள். வடக்கில் மாணவர்களுக்கு ஏற்றப்பட்ட ஃபைசர் தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல். நீர் கட்டணம் செலுத்தாத எம்பிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் குறித்து வெளியான முக்கிய தகவல். 7 பிள்ளைகளின் தந்தை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கோட்டாபாயவுக்கு செக் வைத்த அமெரிக்கா. இலங்கை மக்களினால் பணக்காரர்களாக ஜொலிக்கும் ராஜபக்சர்கள். மீண்டும் இருளில் மூழ்குமா இலங்கை, வெளியான அறிவிப்பு. நாட்டுக்குள் நுகர்வோர் கவனத்திற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். போர்க்காலத்தில் இறந்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களின் உறவினர்கள் அல்லது அவர்களது சார்ந்த இனத்தவர்கள் அவர்களை அமைதியாக நினைவேந்த முடியும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் ஒவ்வொரு வருடமும் நினைவேந்தல் நிகழ்வு வரும்போது இன ரீதியான, மொழி ரீதியான, மன ரீதியான கருத்து மோதல்கள் வெடிக்கின்றன. இந்த நிலையில் இனியும் தொடரக்கூடாது என்பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியாக உள்ளார். நினைவேந்தல்களை இறந்தவர்களின் உறவினர்கள் அல்லது அவர்கள் சார்ந்த இனத்தவர்கள் அமைதியாக கடைபிடிக்க வேண்டும். அந்த நிகழ்வுகள் அரசியல் நிகழ்ச்சி நிரல் உள்ளதாகவோ அல்லது இன ரீதியான கிளர்ச்சியை தூண்டுவையாகவோ இருக்கக்கூடாது. அதேவேளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் கொடிகளை பயன்படுத்தியோ அல்லது அந்த அமைப்புகளுக்கு புகழாரம் சூட்டியோ நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்தக்கூடாது. அவற்றை மீறினால் சட்டங்களுக்கு அமைவாகவே நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜப்பான் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளுக்கு விஜயம் செய்து நாடு திரும்பியதன் பின்னர் புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது 10 அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 10 அமைச்சரவை அந்தஸ்து உடைய அமைச்சு பதவிகளை தமக்கு வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த கோரிக்கை எழுத்து மூலம் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு, ரத்னபுரி மற்றும் களுத்துறை மாவட்டம் தலைவர்களின் பெயர்கள் இந்த அமைச்சர் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் வகிக்கும் அமைச்சு பதவிகளுக்கு மேலதிகமாக 18 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் 38 இராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வேறு நாடுகள் அல்ல, அந்த மாகாணங்கள் தமிழர்களுக்கு சொந்தமானதும் அல்ல என முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் வீரசேகர ஆவேசம் வெளியிட்டுள்ளார். தமிழ் மக்களின் விடுதலைக்காக 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 12 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் 35வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று முதல் எதிர்வரும் 26ஆம் திகதி வரை தமிழ் தாயகமான வடக்கு கிழக்கிலும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் தேசமெங்கும் கடைபிடிக்கப்பட உள்ளது. இந்த நிலையிலேயே அவர் குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இலங்கை பௌத்த சிங்கள நாடு. இந்த நாட்டுக்குள் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அமைந்துள்ளன. வடக்கு கிழக்கு வேறு நாடு அல்ல. அந்த மாகாணங்கள் தமிழர்களுக்கு சொந்தமானவையும் அல்ல. வடக்கு கிழக்கில் தமிழீழ விடுதலை புலிகள் பயங்கரவாதிகளை போற்றி துதிப்பாடவோ அல்லது அவர்களை நினைவேந்தவோ அனுமதி கிடையாது. தமிழ் மக்களுக்கும் அவர்களின் பிரதிநிதிகளுக்கும் நாட்டில் உள்ள சட்டங்களுக்கும் மதிப்பளித்து நடக்க வேண்டும். சட்டங்களை மீறினால் அவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். காரைநகர் பிரதேச சபையினால் பல கட்டணங்களில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. காரைநகர் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று தவிசாளர் பாலச்சந்திரன் தலைமையில் ஹசூரினா கடற்கரையில் அமைந்துள்ள பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் பல கட்டணங்களில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அந்த வகையில் தண்ணீர் கட்டணத்தில் 1 லிட்டர் தண்ணீரின் விலை ₹1.30 அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த அளவு தண்ணீரை விட மேலதிக தண்ணீருக்கான விண்ணப்பம் கோரும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு ₹1.50 அறவிடப்படும். இதேவேளை கசூரினா கடற்கரைக்கான கட்டணங்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதற்கமைய திருமணம், புப்புனித நீராட்டு விழா, திருமண நிகழ்வு அல்லது வேறு நிகழ்வுகளுக்கு படப்பிடிப்பு செய்பவர்கள் ₹1000 கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும், அத்துடன் படிப்பதற்கு வருபவர்கள் ஒவ்வொருவருக்கும் ₹20 கட்டணம் அறவிடப்படும் எனவும், சுற்றுலா பயணிகளாக வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்காக
கட்டணம் 300 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் பவுசர்களுக்கு GPS பொருத்தப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் பவுசர்களை கண்காணிப்பதற்கும் மோசடிகளை தவிர்ப்பதற்கும் நேர சூசிகளை சரியாக போடும் நோக்கிலும் இவ்வாறு GPS பொருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தண்ணீர் பவுசருக்கு டிஜிட்டல் மீட்டர் பொருத்தப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தங்களுக்கு வழங்கப்படும் தண்ணீர் அளவினை துல்லியமாக அறிந்து கொள்ள இவ்வாறு டிஜிட்டல் மீட்டர் பொருத்தப்பட்டுள்ளதாக அவர் செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு காலாவதியான ஃபைசர் தடுப்பூசிகளை ஏற்றப்படுகின்றன என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் சுகாதார அமைச்சின் தடுப்பூசி தொடர்பான ஆலோசனை குழுவின் சிபாரிசின் அடிப்படையிலேயே தடுப்பூசி ஏற்றப்படுகின்றது என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். தற்போது வடக்கு மாகாண பாடசாலை மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டு வருகின்றன. இதன்போது 2022 ஆண்டு ஜூலை மாதத்துடன் காலாவதியான தடுப்பூசிகளே மாணவர்களுக்கு ஏற்றப்படுகின்றது என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் காலாவதியான இந்த தடுப்பூசிகளை 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் வரையில் ஏற்றுவதற்கு அதிகாரிகளால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கமைய கடந்த 13ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மாணவர்களுக்கு இந்த தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்களுக்கு இந்த தடுப்பூசி ஏற்றப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கின் ஏனைய பாடசாலை மாணவர்களுக்கு இந்த தடுப்பூசிகளை ஏற்றவோ இது தொடர்பாக மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ சுகாதாரத்துறையால் எந்தவித விளக்கமும் இதுவரையாக வழங்கப்படவில்லை எனவும் இது தொடர்பாக யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பூசியை நாடு முழுவதும் ஏற்றப்படுகின்றது என்பதுடன் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் சுகாதார அமைச்சின் தடுப்பூசி தொடர்பான ஆலோசனை குழுவின் பரிந்துரையுடனேயே காலாவதியான தடுப்பூசியை பயன்படுத்தும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் தடுப்பூசிகளை 2022 அக்டோபர் 31ஆம் தேதி வரை பாவனைக்கு உட்படுத்தலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். காலாவதியாகிய சில மாதங்களில் கடந்த பின்னரான தடுப்பூசிகள் செலுத்தப்படுவதால் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாதா என்பது தொடர்பில் வினவிய போது நாடு முழுவதும் அந்த தடுப்பூசியை செலுத்தப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் சுகாதார அமைச்சிடம்தான் கேட்க வேண்டும் என அவர் பதிலளித்துள்ளார். ஏனைய மாகாணங்களில் சிலவற்றில் இந்த தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதும் அதிகாரிகளின் எதிர்ப்பால் அந்த நடவடிக்கை கைவிடப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீர் கட்டணம் செலுத்தாத நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு நீர் விநியோகத்தை நிறுத்துமாறு பரிந்துரை கிடைத்துள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. சட்ட மூலங்களுக்கு தீர்வு காணப்படாத நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் இன்று சபாநாயகருக்கு அறிவிக்கப்படும் என வர்த்தக பிரிவின் பிரதி பொது முகாமையாளர் PL பத்மநாத தெரிவித்துள்ளார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தண்ணீர் கட்டணத்தை செலுத்தாததால் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபைக்கு 3 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் கட்டாய ஓய்வு வயதிலேயே 60ஆக குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான ஓய்வூதியம் உரிய முறையில் வழங்கப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு உத்தியோகஸ்தர்களின் கட்டாய ஓய்வு வயதிலேயே 60ஆக குறைத்து பொது நிர்வாக அமைச்சினால் சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியின் பின்னர் தற்போது அரசு சேவையில் உள்ள 20,000க்கும் 25,000க்கும் இடைப்பட்ட அளவிலானோர் ஓய்வு பெற வேண்டிய ஏற்படும் என பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவினால் முன்வைக்கப்பட்ட பாதத்தில் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதில்லை 65ஆக அதிகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால பாதத்தில் அந்த வயது எல்லையானது 60ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவான சுற்றறிக்கை பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரியந்த மாயாதுனவினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிரான்குளம் பகுதியில் நேற்று சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கிரான்குளம் பகுதியில் உள்ள தனியார் காரியொன்றிலிருந்து ஒரு குலைந்த நிலையில் ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. கிரான்குளம் பகுதியைச் சேர்ந்த 7 பிள்ளைகளின் தந்தையான 55 வயதுடைய ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்படி கடந்த திங்கட்கிழமை வேலைக்கு சென்ற நபர் வீட்டிற்கு திரும்பாத நிலையில் நேற்று காட்டுப்பகுதியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி பற்றாக்குறை காரணமாக நுரைச்சோலை லக்விஜய நிலக்கரி அனல்மின் நிலையத்திற்கு நிலக்கரியை கொள்வனவு செய்ய முடியாதுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் நீண்ட மின்வெட்டு ஏற்படும் என இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது.
இறக்குமதிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ள அத்தியாவசியமற்ற பொருட்களை நாட்டிற்கு ரகசியமாக கொண்டு வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த பொருட்களை ரகசியமாக கொண்டு வந்தால் அவற்றை பறிமுதல் செய்வது அல்லது மீள ஏற்றுமதி செய்வது என்ற கடுமையான முடிவை இலங்கை சுங்கத்துறை எடுத்துள்ளது. முன்னதாக இவ்வாறு நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட பொருட்களை அபராதம் விதித்து விடுவிக்க சுங்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டது. எனினும் இனிமேல் அவ்வாறு செய்யக்கூடாது என சுங்கத்துறை உறுதியான தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.